நம்ம கொஞ்சம் போர்ஷன் கொஞ்சம் பிஹைண்ட்ல இருக்கோம். ஓகேவா? ஸோ வெல்கம் டு எம்பரர் சிஸ்டம் கிளாஸ். சாரி ஃபார் த 5 minutes delay. Okay. Please ensure if you can visible my screen. Is it visible? Is it visible? Yes, sir. Visible. Okay. What we have discussed in the yesterday's class, can anyone summarize few points? Quick. அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் கிளாஸ் எடுத்த கொஸ்டின் கேட்க மாட்டேன். கொஞ்சம் இது மட்டும் சம்மரைஸ் பண்ற மட்டும் யாரோ ஒருத்தன் ப்ளீஸ் டூ இட். ஹலோ can anyone please summarize what we have discussed the last class? Jeevitha, USB, can you unmute Jeevitha? சொல்லுங்க, ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஎஸ்பி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண குயிக்கா ஷார்ட்டா. எஸ், நோட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல ஜீவிதா? சரி சார். 4 பாயிண்ட் சொல்லுங்க. உடனே ஜெயவர்தனி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஹப் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் ஜீவிதா, ஹப் ஆர்கனைசேஷன், ஹோஸ்ட் டிவைசஸ். வெரி குட். தென் host devices. Okay, then hostக்கும் எது கூட நீங்க அதை மேட்ச் பண்ணுவீங்க? host is equivalent of what? host is equivalent of master. Very good அபிநயா. ஓகே அபிநயா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ கட்டின ஃபீஸ் வேஸ்ட் ஆகுது. அபிநயா சார், எக்ஸ்டர்னல் serial bus protocol. Very good. Any other point? Quick. சிவபாலா, நேத்து கிளாஸ் நீ அட்டெண்ட் பண்ணவே இல்லை. எனுமரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நேத்து கிளாஸ் OTG ஆன் த கோ. ஓகே, அதுக்கு அடுத்து வேற என்ன பாயிண்ட்? ஒரே ஒரு பாயிண்ட். சிவபாலன் ஒரு பாயிண்ட் டைப் பண்ணிருக்காரு, அது நம்ம நேத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமா அபிநயா? நோ சார். நோ. அப்ப அவன் நேத்து கிளாஸே கவனிக்கல. சரி, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. அந்த ஸ்பீட் வச்சு ஏதோ சம்திங் இருந்தது, இந்த எந்திரன் 2.0 3.0 மாதிரி ஏதோ இருந்துச்சு சார். டைப்ஸ் இன் USB 1.0 2.0 வெர்ஷன்ஸ். கரெக்ட்டா? ஓகே, தட்ஸ் ஆல். Thank you Abhinaya. Mute yourself. We'll start the class. Okay, external bus protocol. It is a PC centric protocol. Okay va? Then you have a different versions. இப்போ லேட்டஸ்டா என்ன வெர்ஷன் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கு? உங்க லேப்டாப்ல லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்றீங்க? What you are using in your laptop or some other devices? USB 1 or 2 or 3 or 4 or which one you are using? Quick. Latest என்ன யூஸ் பண்றீங்க? ஹலோ, லேட்டஸ்டா உங்களோட லேப்டாப்ல இதுல எதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் குயிக்கா. எஸ், ஹலோ, எதுவுமே யூஸ் பண்ணலையா? லேட்டஸ்டா உங்க லேப்டாப்ல என்ன இருக்குது? ஹலோ சார், யாரோ ஒருத்தவங்க லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்றோம்? USB 1. Am I correct? We are using USB 1 in the laptop. Am I correct? Sivapala, please unmute until உங்க லேப்டாப்ல எது ஹையர் வெர்ஷன் USB போர்ட் இருக்கு? சார் USB 2.0 இருக்கு சார், USB 3.0 இருக்கு சார். அதெல்லாம் O இல்ல, இங்க வந்து 0. அது எந்திரன்ல தான் O. சரியா கண்ணே? ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள வந்துக்கலாம். We are using 3.0. Okay. 4.0 not available. Soon you may get. Okay, yes. Now you will get into host and devices. This we have discussed. Is a PC centric protocol. Then on the go. Then this hub organization. We started, but you people not allowed to finish the discussion. Am I correct? Is this anyone browsed this hub unit in your home or somewhere? யாராவது நேத்து போய் இதை பாத்தியா?
உங்க வீட்ல இது இருக்கா? Can anyone unmute and tell? Have you find this device in your home or in your office or any browsing center? இது பாத்தியா கண்ணா? இந்த ஹப் பார்த்திருக்கியா? சிவபாலா, இந்த ஹப் நீ பார்த்திருக்கியா கண்ணு? லேப்ல எங்க இருக்கு சிவபாலா இந்த ஹப்? ஹலோ சார் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிருந்தேன் சார். அவன் சொல்றான் பாரு, அந்த பின்னாடி ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி இருந்தது சார். அங்க இது மாதிரி பாக்ஸ் இருந்ததா? யூஎஸ்பி ஹப் இருந்ததா? இருக்காது. அது வந்து இட் இஸ் ஈத்தர்நெட் போர்ட். ஓகேவா? பட் இட் இஸ் வெரி மச் லுக்ஸ் சிமிலர் டு தட். திஸ் பாக்ஸ் வெரி மச் சிமிலர் டு தட், பட் இட் இஸ் நாட் தட். ஓகேவா சிவபாலா? ஓகே சார். இது வந்து யூஎஸ்பி ஹப். ஸோ யூஎஸ்பி ஹப்ல ஒரு இன்புட் அப்புறம் மல்டி அவுட்புட் போட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் we have discussed in the term of host controller and the multiple tires, tier 2, tier 3, tier 4, tier 5, different tiersல you will be having a hubs and devices. ஓகேவா? என்ன topology யூஸ் பண்றோம்? We are using star topology to connect this. Okay, then under the hub organization we are using addressable bus system. And what is the size of the bus? Address bus, it is a 7-bit address field. அப்புறம் அதில் பேக்கெட்லாம் இருக்கு. அது என்ன பேக்கெட்ன்றது we will discuss elaborately at the end of the session. ஓகேவா? How many devices I can connect it over here? 127 different devices. Which one decides the magnitude of the device? Your address length. Your address length give the idea how many devices you can connect. Okay, then why not it is 128? Because the starting address, it is a how many bit address? Can anyone unmute and tell? எத்தனை bit address சொன்ன இப்ப right now? எத்தனை bit address நான் சொன்னேன்? 7-bit address. 7 bit na 0 0 0 0 0 எவ்வளவு வரணும்? All ones. Am I correct, sir? Am I correct? 2 to the power 7 எவ்வளவு வரும்? 2 to the power 7. 2 to the power 7 எவ்வளவு வரும்? Any idea? 2 to the power 7. 2 to the power 7. 128, sir. 128 minus 1 gives how much? Minus 7. See, minus 1. 127. Why the minus 1? We are not going to use all 0 as address. Please note it down. In the USB protocol, we are going to use the 7-bit address. Under that, we are not going to use the initial zeros as an address. அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் காயத்ரி? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் காயத்ரி? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் காயத்ரி? இதுக்கு அப்புறம் சொல்லு. இங்க 1 டைப் பண்ணு. That's all. இந்த 1ல இருந்து all ones வரைக்கும் you can address. Therefore, you can connect 127 devices in this protocol. Is it clear up to this? Yes. Now we will come to the remaining things. So hub or bridges. Hubs or bridges use பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to increase the physical network. Okay. Fan out அப்படின்னா number of devices you can connect in the particular thing. It is called the fan out. Okay. Then hub has a single upstream connection. Note பண்ணிக்கோ. ஒரு upstream connection, then many downstream connections. One upstream connections, many downstream connections. Here, this is your upstream connection. Here, remaining things are downstream ports. Please note it down. The diagram drop on a time ago, so please take a screenshot of that. Screenshot edutita, please say yes. Please say yes. Upstream connector and the downstream connectors. Is it clear up to this?
Is it clear? And also, you people took a screenshot, please say yes. That way I will move to the next slide. Quick, sir. Yes. Okay. So, okay. In the upstream connectors, girls மட்டும் தான் கிளாஸ்ல பிரசன்ட் போட்டுருக்கு. பாய்ஸ் எல்லாம் கொள்ளு பட்டாசு வெடிக்க போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே கண்ணு? அப்படிதானே? புருஷோத்தமா அப்படிதானே புருஷோத்தமா? எல்லாம் கொள்ளு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கீங்களா அங்க உட்காந்து? Okay, please tell me here which one is the upstream, which one is the downstream in this image. In the image, எது upstream, எது downstream? எங்க அந்த image காணோம்? Yes, it is here. இதுல எது சார் upstream, எது downstream? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க, டைம் இல்ல. குயிக்கா, which one is the upstream, which one is the downstream? Hello? Hello? ஆனா இதுல எது upstream, எது downstream? நான் பாயிண்ட் பண்ணி நம்பர் ஏதாவது பிளேஸ் பண்ணட்டுமா? 1, let me take some other color, 2, 3, 4, 5. Please tell me which one is the upstream. Hello? 1, sir. 1 is the upstream. Very good. Downstream, sir? 2, 3, 4, 5. Very good, very good. 2, 3, 4, 5 are downstreams. Very good. So these are all downstream in which we are going to connect what? We are going to connect what? We are going to connect our host or devices. Which one we are going to connect in this downstream? கொஞ்சம் குயிக்கா. இதுல எதை கனெக்ட் பண்ணுவோம் downstreams? Downstreamsல எதை கனெக்ட் பண்ண போறோம்? Host or devices? கொஞ்சம் குயிக்கா சார். Devices, very good. We are going to connect the devices in the downstream port. Upstream கொண்டு போய் எதுல கனெக்ட் பண்ணுவோம்? Where you will connect the upstream? From where you will get the input to the upstream? இது எங்கிருந்து input கிடைக்கும் நமக்கு? From our PC, personal computer or the laptop or some computing device. From the device, we will give the input to the hub. From the hub, can connect it to the device. Is it clear up to this? Okay. Then this is our upstream. We'll receive from the computer. Then this is the downstream. From there, we will connect it to our various devices. Next time, if you come to college, go to Raghavendra, take one pen drive, ask the person to plug your pen drive. That time, that fellow will point you to this particular box. இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு. யாராவது ராகவேந்தர்ல பார்த்திருக்கமா? நேத்து ஆப்சென்ட் ஆனவங்க யாராவது இது ராகவேந்தர்ல பார்த்திருக்கியா? ரவுண்டா இருக்கும். 4 சைட்ஸ்ல பென் டிரைவ் கனெக்ட் பண்ணலாம். உன் பென் டிரைவ் இங்க கனெக்ட் பண்ணு, உங்க ஃப்ரெண்ட் பென் டிரைவ் இங்க கனெக்ட் பண்ணி, இதை கனெக்ட் பண்ணி, இதை கனெக்ட் பண்ணு. So multiple pen drive you can connect it at a time. Have you seen this kind of hub anywhere? Maybe இந்த rectangular பார்த்திருக்கலாம், circular மாதிரி எங்க பார்த்திருக்கீங்களா? So next time, whenever you go to browsing center or sometime, or you come to our lab, I have one hub like this. I will show it to you. Okay, yes. Now, then hub organization. What is the function of the hub? Please note down the keyword alone. It routes. Point number 1. Point number 2. It prevents bus contention or the clashes between the devices. The second function. The third one, it detects topology changes, is the third function. The fourth function, source of power to USB network, is very, very important, that I will show in the diagram. Okay. Then these are all the 4 major functions. Please note down the 4 keywords alone. It routes, it prevents the bus contention, then it detects the topology changes. The fourth one, it's a source of power to the USB network. Is it clear? All the 4 points is clear? Please say yes or no. We will move from here. Is there doubt? Is there doubt? B class students, already A class இதெல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு தான் இது புதுசு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் சொல்லு. What is meant by source of power? I will tell you. Remaining 3, is it clear to you? What is meant by bus contention? Can anyone unmute from B class and tell me? Bus contention. இது எங்காவது படிச்சிருக்கமா இதுக்கு முன்னாடி? B class students? Bus contention. எங்கா படிச்சிருக்கமா? Arbitration எங்கா படிச்சிருக்கமா?
B class students? Hello? கண்ணா B class students கேட்குறேன், யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணலாம். ஹலோ, யாருமே இல்லையா B classல? ஆல் ஆப்சண்டா? சாருக்கு ரொம்ப ஈஸி, B class ஆல் ஆப்சன்ட் போட்டால் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார். சார் ரெடியாக எடுத்துட்டாங்க பாரு, பேரா எடுத்துட்டாங்க பாரு. இஸ் இட் B class ஆல் ஆப்சன்ட்? ஹலோ, கோகுல், தீனதயாளன், குருவிலா, பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது மாசிலா தேவி சார். B class ஆல் ஆப்சன்ட் சார். சுந்தரகணி சார், ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. சரி, ஓகே. B class all absent. Only A class students can hereafter answer. Okay. இதுக்கப்புறம் B class யார் வாய் திறந்தாலும் absent தான். Okay. Now we will come into the USB power. So USB powerல it is a low power peripherals. What is that? Mouse, joystick, keyboard may power directly from the USB. Okay. Or strictly from the host. Okay. இதுல இருந்து பவர் கிடைச்சிரும். ஓகேவா? பட் மாடர்ன் PCB devices require can be provided with the 500 milliamps 5 volt DC power supply வந்து என்னோட டிவைஸ் வந்து கொடுத்துரும். இதை தாண்டி கரண்ட் பவர் வேணும் அப்படின்னால் I need to get it from the hub unit. ஓகேவா? ஸோ ஹப் என்ன பண்ணுன்னா it will supply individual இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 100 milliamps வரைக்கும் இண்டிவிஜுவல் பெரிஃபரலுக்கு கொடுக்கும். அதை தாண்டி எனக்கு பவர் வேணும் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா பவர் சப்ளை யூஸ் பண்ணி பவர் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணி யூனிட் டு பவர். ஓகே, அது மாதிரி டிவைசஸ் எல்லாம் வீட்டில் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. நமக்கு ஹப்ல இருந்து வர பவர் பத்தாது, பிகாஸ் ஹப்ல வந்து மேக்ஸிமம் 100 milliamps தான் கொடுக்குமா. அதை தாண்டி வேணும் அப்படின்னா யூ நீட் டு டூ வாட்? யூ நீட் டு யூஸ் த ஸ்பெஷல் அடாப்டர். ஓகே சார், இஸ் இட் கிளியர்? So இது என்ன ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்ல ஆப்ரேட் ஆகுது? 5 volt is the voltage and the current rating varies. Current rating vary to the individual devices. ஓகேவா? So nowadays நம்ம யூஸ் பண்ற சில அட்வான்ஸ் இதுல பாத்தீங்கன்னா it is going up to 600 700 milliampere. ஓகேவா? அப்ப என்ன பண்ணாதுன்னா நம்மளோட USB port can't support. Okay, maybe in the USB 3.0 you can go up to 900 milliampere. அது வரைக்கும் டிரா பண்ணிக்கலாம். அதை தாண்டி கரண்ட் வேணும் அப்படின்னா you need to go with the separate adapter. ஓகேவா? ஸோ யூஎஸ்பியோட வோல்டேஜ் ரேட்டிங் இஸ் ஃபிக்ஸ்டு irrespective of the version, but the current rating you can go with some extent. வெர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டிபிக்கலா என்ன வேல்யூ இருக்குது? 500 milliampere and 5 volt is the typical modern power control USB ports can give maximum 500 up to 900 வரைக்கும் USB 3.0 ல இருந்து நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் கொஞ்சம் இங்க ஆட் பண்ணிக்கோ. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் பவர். இதை தாண்டி கரண்ட் வேணும்னா வாட் ஐ நீட் டு டூ? If you need more, what you need to use, please type it in the chat box. Only A class students, B class can sleep. Even Gayatri could absent தான் இன்னைக்கு. சரியா? ஏன்னா நான் கேட்குறப்ப அன்மியூட் பண்ணல. யாராவது ஒரு A class டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு பியாண்ட் ஒரு கரண்ட் ரேட்டிங் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? அடாப்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, சிவபாலன் A class. ஓகே. Then enumeration process. Enumeration processக்கு நான் ஒரு டெமோ காட்டலாம். இப்போ என்கிட்ட unfortunately I don't have any flash key. If you people if you are having any flash drive or something in your hand, please disconnect and connect in your USB port. It will do some process. Here in that down window you may get some pop-up message. அது நிறைய டைம் பார்த்துருக்கலாம். ஓகேவா? So that process is called as an enumeration process. What is this enumeration process involves? Whenever first time you connect, enumeration process start. What it will do? It detect, it identify, it load your driver software. Note பண்ணிக்கோ. It will do 3 process. Detect பண்ணும், identify பண்ணும், அதுக்கப்புறம் device driver load பண்ணும். Then இது வந்து
எதெல்லாம் recognize பண்ணும்? Two type of devices. One is the standalone devices. Another one is the compound devices. Note பண்ணிக்கோ. Two type of devices. The standalone devices, example, mouse or keyboard. Compound devices, video camera with separate audio processor. Video camera with separate audio processor. You people may watch the web camera used in our college. In that you have a mic. Am I correct, sir? அதுல இன்பில்ட் மைக் இருக்கு. கரெக்டா? நீ சொல்லவில்லை சார், உங்க வெப் கேமரால இருந்து வர சவுண்ட் உங்களுக்கு கேக்குது சார். கரெக்டா? ஸோ அப்ப இந்த வீடியோ இதுல வந்து யூ ஆர் டூயிங் சம் காம்பவுண்ட் ஆக்ஷன்ஸ். காம்பவுண்ட்னா என்ன சார்? காம்பவுண்ட்னா என்னது? மிக்சர் ஆஃப் மோர் தேன் ஒன். ஸோ அப்போ இங்கே ஆடியோவும் வருது, வீடியோவும் வருது. ஸோ இது மாதிரி டிவைசஸையும் நான் டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இட் வில் டிடெக்ட் டூ டைப் ஆஃப் திங்ஸ். ஒன் இஸ் த ஸ்டாண்டலோன், another one is the compound devices. Okay, then the device is supported by the host. இது சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு என்ன பண்ணுனா, it will give its driver, it will give its driver software from the operating system. அந்த particular hostனால அந்த டிவைஸை சப்போர்ட் பண்ண முடிந்தால் it will give the driver software from where எங்கிருந்து இது கொடுக்கும்? நம்ம இந்த டிரைவர் சாஃப்ட்வேர் ஏதாவது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்து ஆர்டினோக்காக லேப்டாப்ல நம்ம ஏதாவது இன்ஸ்டால் பண்ணோமா? கேன் எனிஒன் டெல் மீ த நேம் ஆஃப் த டிரைவர் சாஃப்ட்வேர்? ஐ வில் பி ஹாப்பி. நம்ம லேப் முடிச்சிட்டோம், எக்ஸாம் முடிச்சிட்டோம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நேம் தெரியுமா? நம்ம என்ன சாஃப்ட்வேர், டிரைவர் சாஃப்ட்வேர் ஆர்டினோ யூனோக்காக இன்ஸ்டால் பண்ணணும்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் நம்மளோட ஆர்டினோக்காக. ஸ்ரீஹரி இருக்கீங்களா? ஸ்ரீஹரி மேபி ஆப்சென்ட், கொஞ்சம் பிஸியா இருக்கான் தீபாவளி ஒர்க்ல. நமக்கு அது மாதிரி ஒர்க் எல்லாம் கிடையாது. ஸ்ரீஹரிக்கு இருக்க பேர்டன் வந்து இங்க இருக்கிற 90% ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் கிடையாது. ஐ ஷுட் நாட் ஸ்பெல் லைக் தட், பட் தெரிஞ்சுக்கோ, நம்ம இதுல கிளாஸ்ல மல்டி இதுல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறான் தெரியுமா? நமக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் ஹீரோ மாதிரி வரான், ஓடிட்டு இருக்கான் தெரியும். அவன் எனக்கு ஆப்சென்ட் தானே, அவனை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அவள் இருக்கானா இல்லையா? இல்ல இருக்கான், அவர் வாய் திறக்காம உட்காந்துருக்கான். அப்ப அவனுக்கு சார் இருக்கீங்களா ஸ்ரீகிரி சார்? அவன் போனை மட்டும் வச்சுட்டு அட்டன்ஸ்க்கு உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். விட்டு நம்ம இங்க வருவோம், கம்பேக். நான் என்னமோ சொன்னேன்னு, ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால், ஸ்ரீகிரி ஒரு ஆர்டினோ போர்டு வாங்கிட்டு கொடுத்தா அதுக்கு நம்ம ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண, அது பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? What is the name of the software? Because the particular software is not in your OS and also not in your Arduino IDE. அதனால நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம், யாருக்குமே தெரியல. ஸோ CH அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும், கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கேட்கறேன். 341 சார். வெரி குட் ஸ்ரீராம் கார்த்திக், தேங்க்யூ வெரி மச். CH341 SER அப்படின்ற ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எங்க போயிடும் ஸ்ரீராம் கார்த்திக்? அது யார்கிட்ட போயிடும்? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா who will take care second time? ஸ்ரீராம் கார்த்திக், ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா அதை யார் பார்த்துக்குவோம்? who will take care? your OS will take care. first time மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா ஸ்ரீராம் கார்த்திக்? தேங்க்யூ ஸ்ரீராம் கார்த்திக் ஃபார் யுவர் டீடைல்ட் ஆன்சர். ஓகே, தென் ஸோ ஒன்ஸ் நம்ம டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா it is said to be configured state. நோட் பண்ணிக்கோ. once driver software OS எனக்கு கொடுத்துருச்சுன்னா it is said to be a configured state. okay, then இப்போ நான் கனெக்ட் பண்ற பர்டிகுலர் டிவைஸ் எனக்கு இனிஷியலா எனக்கு போஸ்ட்டுக்கு வந்து யாருமே தெரியல. am I correct? இந்த பர்டிகுலர் டிவைஸ் எனக்கு யாருமே தெரியல. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த ஆடியோ டிடெக்ட் ஆகல. எஸ்பெஷலி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் சிஸ்டம் லேப்ல உட்கார்றவங்க, இந்த அபிநயா அந்த கேங்குக்கு பார்த்தோன்னா போர்ட்டே கனெக்ட் ஆகாது. ஆமா கரெக்ட் அபிநயா? அபிநயா, அக்ஷயா, இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் உங்க சிஸ்டம்ல? அந்த பர்டிகுலர் ஹோஸ்டுக்கு உங்களோட டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகல. ஆமா கரெக்ட் அபிநயா? அந்த பர்டிகுலர் டிரைவர் உங்க ஓஎஸ்ல இல்ல, கரெக்டா? அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து அவங்க ஆடியோ டிடெக்டே ஆகாது. go to device manager and check it சொல்லி multiple times அவங்க போய் அந்த டாஸ்க் பண்ணாங்க. why? it is not a configured state. their Arduino board not came to configured state.
Once the driver software load on mattumda, it is said to be a configure state. Configure state varadhanaala da they are in the idle state for long time in the lab classes. Am I correct, Abhinaya? Am I correct? Yes. Now we will come Yes, to the sir. detail. Yes. Now please note down the detailed process. Whenever I am connecting to the port, there are two things. I will connect and then I will disconnect. So connect பண்ணும்போது என்ன நடக்குது? Enumeration start by sending the reset signal to the device. யார் reset signal கொடுப்பாங்க? Who is giving the reset signal? See this. Can you see the diagram below the slide? Upstream port, then the downstream ports. How many devices we get connected with the hub? What is this rectangular box? The box and the name, sir. What is the name of this box? Exam. What is that? What is that? The rectangular box can pair. Anyone? Sriram Karthik? The rectangular box can pair. What is the name of this? What is the name of this? Hub, sir. Very good. It is a hub. Hub la host connect pannidum. Take your host as your computer. Computer eduthu connect pannidum. How many devices connected in this Sriram Karthik? Evlo devices connect aayirukku unga hub kuda? இது எல்லாத்துக்குமே கண்ணல பார்த்தா தெரியும். எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு? கொஞ்சம் குயிக்கா தீனதயாளன் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு? Is it 3 devices or only 1 device? Only one. I have an option to connect 3 devices. Deenadayalan 3 device connect பண்ணலாம். But இப்போ எவ்வளவு device connect ஆயிருக்கு? At present we have connected only the moment you connect a device, the host will give the reset signal to the device. That is the first process in your device identification. Okay va? Enumeration start ஆனோனா என்ன பண்ணோம்? Reset signal கொடுக்கும். The second, the indicator of the device flows through the port to the host. இங்க deviceல இருந்து இது ஒரு identify இத send பண்ணும். Who will send? The device will send. அப்ப deviceல உங்க pen drive இருக்கட்டும், something இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? ஒரு identification send பண்ணும். யாருக்கு send பண்ணும்? It send to your host. Send பண்ணிருச்சா? Then first reset signal, then it sends the device identifier கொண்டு போய் indicator, that is called indicator எடுத்து host கொடுக்கும். And the third process, the host enables the port. ஆனா நமக்கு கனெக்ட் பண்ண சில போர்ட் நேம்ஸ் நம்ம chat boxல டைப் பண்ணுங்க. ஆர்டினோ கிளாஸ்ல நமக்கு நிறைய போர்ட் நம்பர்ஸ் எனேபிள் ஆச்சு. யாராவது இந்த போர்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் டைப் பண்ணலாமே chat boxல? என்னென்ன நேம் எல்லாம் நமக்கு வந்துச்சு? கொஞ்சம் நமக்கு எனேபிள் ஆன போர்ட் நீ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு சில போர்ட் கொடுத்தது கம்ப்யூட்டர் ஆர்டினோ ஐடியில. அது என்ன? யாராவது ஒருத்தவங்க நேம் அன்மியூட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். ஒரு நேம். நிறைய டைம் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி பேர் வரும். சில ஒவ்வொருத்தவங்க போர்ட்ல ஒவ்வொரு மாதிரி போர்ட் நேம் வரும். யாராவது ஒன்று சொல்லாமே? It starts with capital letter C. What is that? Quicker. Port number. Device managerல போய் பார்த்தா அதுக்கு வெரி குட் COM1, COM5, COM4 டீடைல்டா சில இடத்துக்கு வரும். COM4 within a bracket something வரும். யாருக்காவது வந்துச்சு அது மாதிரி? யாருக்காவது அது மாதிரி இருந்துச்சா உங்க போர்ட்ல? COM5 within a bracket Arduino Uno இருந்துச்சா இல்லையா? Arduino Uno வரும். So that is your COM4. First process, host will reset your device. Once the device receives the reset signal, it will send its indicator to the host. Thereby the host will enable the port. Then host allocates the address to the USB. அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துரும். Okay? Then it identifies and it loads the device driver to your device to connect to the port. நீ கனெக்ட் பண்ண உடனே அந்த சாஃப்ட்வேர் போய் அங்க இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிடும். Is it clear? All 5 steps, dear students? All 5 steps clear ஆயிடுச்சா? நான் கனெக்ட் பண்ணும்போது இந்த 5 ப்ராசஸ் நடந்துருச்சு. Then now you want to remove your device. இதோட vice versa. இங்க என்னெல்லாம் நடந்துச்சு சார்? இங்க என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஆப்போசிட் நடக்குதா பாருங்க.
I'm going to disconnect the device. The first one, we are going to disable the port. Then indicator is removed. Then driver is removed. Is it clear? Is it clear? Why I need to do this? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் அதை பண்ணணும்? நான் அதை ரிமூவ் பண்ணாம விட்டா என்ன ஆயிடும்? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கிளாஸை லிசன் பண்றவங்க யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லு. நம்ம if you fail to remove, what will happen? கொஞ்சம் குயிக்கா. If you fail to remove, என்ன நடக்கும்? தீனதயாளன் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. சார் இதை ரிமூவ் பண்ணாம விட்டா என்ன நடக்கும்? Any guess from your side? ஏன் ரிமூவ் பண்ணும்? Why we need to remove these things? Why you need to disable? After disable, why you need to remove? Any idea? சார் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், அதனால என்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸ்டா இதை வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? ரிமூவ் பண்ணாம இந்த போர்ட்டை. எனி ஐடியா? குயிக்கா யாரோ ஒருத்தவங்க. வாட் இஸ் யுவர் தீனதயாள் தானே பேசுறேன். தீனா தீனா ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் அட்ரஸ் கிடைச்சிருச்சு, அப்படியே உட்காந்துருச்சு. You are removing your pen drive. You are getting your representative pen drive and you want to connect. Is it? It will deduct your representative pen drive here? Yes sir. எப்ப எஸ் ஆகும்? சார் டிசேபிள் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது ரிமூவ் பண்ணா மட்டும் என்ன ஆகும்? சார் என்னோடதே தான் சார் டிடக்ட். This pen drive is dedicated to Deena. இது அக்செப்ட் பண்ணுவியா Deena? நீ உன் லேப்டாப்ல கூட நீ இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். Am I correct? Yes, am I correct? So this is the idea behind why you need to disable, then you need to remove, then only you can connect a new device. இது எவ்வளவு செகண்ட்ஸ் நடக்குது Deena நம்ம கனெக்ட் பண்றது ரிமூவ் பண்றது? எவ்வளவு செகண்ட்ஸ் நடக்குது நம்ம கனெக்ட் பண்றது ரிமூவ் பண்றது? எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம்? Is it taking more than a minute to do this? No. ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்குது. இது சேஃப் ரிமூவ் நம்ம பண்றோமா? ரைட் கிளிக் பண்ணி இங்க இந்த போர்ட் எனக்கு இங்க டிடெக்ட் ஆகவே இல்லை, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு வரேன். இங்க கனெக்ட் பண்ணா இங்க ஒரு சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேஃப் ரிமூவ் நம்ம எத்தனை பேர் கொடுத்து பென் டிரைவ் ரிமூவ் பண்றோம்? How many of them doing that? Most of the time we are not doing. கரெக்டா? அப்படி பண்ண அப்படின்னா பிரஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி ரிமூவ் பண்ணா அது இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்றதுக்கு. Am I correct? So அப்படி பண்ணும்போது this will do these three process. So plug பண்ணும்போது you have a 5 steps, say 6 steps. Remove பண்ணும்போது you have a 3 steps. So what is enumeration process அப்படின்னா you need to elaborately explain this, followed by connect to the port and remove port. இது வரைக்கும் explain பண்ணி you need to finish your theory. Okay, then what is plug and play? The plug and play is the very important one. Dynamically loadable and unloadable is the explanation for that. Please note down. Plug and play is what? Dynamically loadable and unloadable. That means what? Connect பண்ணி டக்குன்னு ரிமூவ் பண்ணி உடனே நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். It is called plug and play concept. USB பொறுத்தளவுக்கு லோ வால்யூம் டிவைசஸ் நம்ம ஈஸியா பிளக் அண்ட் பிளே பண்ணலாம், டக்குன்னு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. பிளக் அண்ட் பிளே இஸ் கிளியர். டைனமிக்கலா நம்மளால என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்னு இருக்கு சார் இதுல, இன்னொரு கான்செப்ட். இட் இஸ் கால்ட் ஹாட் பிளக்கபிள், ஹாட் ஸ்வாப்பபிள். ஹாட் பிளக்கபிள் அண்ட் ஹாட் ஸ்வாப்பபிள். வாட் இட் மீன்ஸ்? without turning off the supply. நம்ம ஏதாவது சிஸ்டத்தை பவர் ஷட் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்றோமா நம்ம டிவைசஸ்? யூஎஸ்பி போர்ட்ல நோ, சிஸ்டம்ல 5 வோல்ட் பவர் வந்துட்டு இருக்கு, நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். am I correct sir? அந்த டெர்மினாலஜிக்கு பேர் என்னது? ஹாட் பிளக்கபிள் அண்ட் ஹாட் ஸ்வாப்பபிள். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் த பிளக் அண்ட் பிளே கான்செப்ட். ஓகே, பிளக் அண்ட் பிளேல இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். நம்ம பவரை ஷட் டவுன் பண்ணாமலே என்ன பண்ணலாம்? நம்ம ஹாட் பிளக்கபிள் அண்ட் ஹாட் ஸ்வாப்பபிள் பண்ண முடியும். இஸ் இட் கிளியர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்?
பிளக் அண்ட் பிளேனா கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்றது. பட் யூஎஸ்பில அதை தாண்டி ஒன்னு இருக்கு. வாட் இஸ் தட்? இட் இஸ் ஹாட் பிளக்கபிள் அண்ட் ஹாட் ஸ்வாப்பபிள். இஸ் இட் கிளியர்? ஏதாவது எஸ் நோ சொல்லுங்க சார். இது வரைக்கும் ஏ கிளாஸ்க்கு எடுத்துட்டேன். இது வரைக்குமே ஏ கிளாஸ்க்கு எடுத்துட்டோம். கரெக்டா? டைம் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பி கிளாஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்பதான் குருவில தூங்கி எழுந்திருக்கா. ஓகே, நவ் யூஎஸ்பி கேபிள். நமக்கு இந்த கேபிள் தெரியும், நிறைய அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒயர்ஸ் இருக்கு சார்? பி கிளாஸ் தீனா கொஞ்சம் நீ அன்மியூட் பண்ணி டக் டக்குன்னு சொன்னீங்கன்னா கிளாஸ் கொஞ்சம் மூவ் ஆகும். தீனதயாளன், தீனதயாளன், எவ்வளோ ஒயர்ஸ் இருக்கு யூஎஸ்பி கேபிள் தீனா? சார் 3 4 4 இருக்குது. ஓகேவா? சரி, மியூட் பண்ணிக்கிறோம். 4 இருக்குது. குளின் குருவிலா, அதோட பேரெல்லாம் குளின் குருவிலா, குளினா குளினான்னு தெரியல. நீ உன் பேரை ஒரு தடவை சொல்லிட்டு சொல்லு சார். காலின் சார். காலின். நான் எத்தனை தடவை கால் பண்றேன், அதனாலதான் நீ இப்ப குளின்னு மாறிட்ட. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் கால் பண்ணும்போது நீ வரணும். சரி, காலின் குருவிலா சொல்லுங்க. நேம் த ஒயர்ஸ். இந்த 4 ஒயரை கால் பண்ணு உன்னோட வாயால. சார் வி பஸ். ஓகே. டி பாசிட்டிவ். டி பாசிட்டிவ்னு சொல்ல வேண்டாம். டி பிளஸ். எங்கேயாவது நீ கோவிட் பாசிட்டிவ் நினைச்சிட்டு எல்லாரும் தள்ளி உட்காந்துருவோம் உங்ககிட்ட இருந்து. அடுத்து சொல்லு. பி மைனஸ். ஓகே. கிரவுண்ட். Any guess from your side, Colin? What is the purpose of these 4 wires? Any guess, quicker? Supply ground, sir. Very good. V bus and the ground is what? Supply. V bus le evlo voltage irukum? Any guess, Colin? 5 volts, sir. It's obviously 5 volt. Okay, what is then D plus and D minus, Deenadayalan? D plus and D minus, Deenadayalan? Sir. What is the purpose of D plus and D minus? Okay, Gayatri, D plus and D minus edukku Gayatri? Sir. Any guess? சிவபாலா, உனக்கு கிளாஸ் எடுத்தாச்சு, உன நான் கேட்கவே இல்லை. பி கிளாஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். காயத்ரி என்னமோ சிவபாலன் டைப் பண்ணியிருக்காரு, அது இதுக்கு மேட்ச் ஆகுமா? ஏன் காயத்ரி? Yes sir. Data. Okay, so note down 4 wires. 2 wires to power, 2 wires to send the data. Okay, இந்த wire மட்டும் ஏன் sine wave மாதிரி இருக்குது? What is this representation? Can anyone guess what it is? Colin or Deenadayal or Gayatri? ஏன் 3 பேர்த்த கூப்பிடுறேன்னா இவங்க தான் பி கிளாஸ்ல இருந்து 3 பேர் என் கூட chat பண்றாங்க. அதனால தான் 3 பேர்த்த கூப்பிடுறேன். Why it is in the sine wave format? Any guess? Any guess? Any guess? Any guess? Answer is also available in the slide. கொஞ்சம் குயிக்கா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Colin, ஏன் இது சைன் வேவ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? Sir, to carry directional differential serial data, sir. அது வந்து சிக்னல் என்ன கொடுக்கறோன்றது. பட் Sir, bidirectional. நோ 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 நோ, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? Do you have a piece of threads in your hand? No. உன் ஹேர் 2 ஹேர் எடுத்து இப்படி முறுக்கு. அப்ப எப்படி என்ன ஆகும்? என்ன ஆகும்? Twisted. Here we are using twisted pair cable. What is the name of the cable? Twisted pair. உங்ககிட்ட ஏதாவது பழைய மவுஸ் ஏதாவது ஒர்க் ஆகாம இருக்குன்னா கட் பண்ணி யூஎஸ்பியை ஓபன் பண்ணி பாரு. Data is the twisted pair cable. Your supply is not a twisted one. அது டைரக்டா வரும். அதுக்கு நல்லா இருக்க சார்ஜரை கட் பண்ணாத, அப்புறம் தீபாவளி பட்டாசு வீட்டுல வெடிக்கும். சரியா? எஸ். இஸ் இட் கிளியர் இன் திஸ் கேபிள்? எஸ். இதுல என்ன கலர் கோடிங் இருக்கும் நோட் பண்ணிக்கலாம் சார். ரெட் அண்ட் பிளாக் பஸ் அண்ட் கிரவுண்ட், ஒயிட் அண்ட் கிரீன் இஸ் யுவர் டேட்டா. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? இது கிளியர் ஆலனால அவ்வளவுதான். நவ் யூ கம் டு த கனெக்டர்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் டைப்ஸ் பார்க்கணும். ஆனா இது மாதிரி கேபிள் நம்ம பார்த்திருக்கோமா? Most of the time we are using this. Am I correct? Most of the time we are using this. The instant if I want to show
type A. Hello, am I audible now? Yes, sir. Type A நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல சார்? Type A நம்ம ஆர்டினோ கேபிள் டைப் A ஒரு எண்ட்ல பார்த்திருக்கோம். ஓகேவா? Then type B connector. Are we using type A and type B connector in our embedded system la? Are we using past tense? Sir, Arduino cable நீ வாங்கல 1 மீட்டர் கேபிள் அரௌண்ட் எவ்வளவு ரூபீஸ் தெரியல 100 and some rupees வாங்குனேன். ஒரு சைடுல இருக்கிற கனெக்டரை டைப் A கனெக்டர், அதர் சைடுல இருந்ததுக்கு பேர் என்ன சார்? அதர் சைடுக்கு இருந்த பேர் என்ன? Type B. டைப் B. இன்டர்வியூல கேட்கும்போது ஆர்டினோல கேபிள் கனெக்ட்ல எதை கனெக்ட் பண்ணா நீ என்ன கனெக்டர் நேம் சொல்லணும்? Type B I will connect with the Arduino. Type A I will connect with the host, that is my laptop or my computer. Is it clear, sir? அப்புறம் இதுக்கு அப்புறம் டைப் A டைப் B கரெக்ட்டா பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? எஸ். நவ டைப் A சாக்கெட் ஹோஸ்ட்க்கு யூஸ் பண்றோமா டிவைஸ்க்கு யூஸ் பண்றோமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைப் A சாக்கெட் ஹப்ல எங்க இருக்கு சார்? ஹப்ல. டைப் A எங்க இருக்கு? டைப் B எங்க இருக்கு? ஹப்ல. சரி, நான் இந்த ஹப் டயகிராம் காட்டுறேன். லெட் மீ ஷோ ஹப் இமேஜ். ஹப் இமேஜ் பார்த்து சொல்லுங்க. இதுல டைப் A எதுக்கு யூஸ் பண்ற? டைப் B எதுக்கு யூஸ் பண்ற? கொஞ்சம் குயிக்கா. 2 3 4 5 are what type of connector? Kuika. Type A. Type A. A. Very good. அப்ப இங்க கனெக்ட் பண்றது Type B, sir. Type B. இந்த கன்ஃபியூஷன் வரவே கூடாது. Check the slide. Slideல அதே மாதிரி தான இருக்கு. So your upstream connector is your type B. Your downstream ports are your type A. Then you tell me in your laptop what is the type of port you have? Type A or type B? Your laptop connectors, USB connectors. Type A. Okay, thank you very much. Okay, type B வந்து அப்ப எங்க யூஸ் பண்றோம்? Upstream connector. Arduino la use பண்றோம். That is the upstream connector. Okay? Yes. This is your connector. Is it clear, sir? Is it clear? Type C, type B connector. Okay, va? Yes. Now we will come the pin numbers. இது நான் கொஞ்சம் எலாபரேட்டா போகல, நீயே இதை படிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாட் ஷேப்ல இப்படி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3, 1 is your VCC, 4 is your ground, D minus and D plus is holding the number 2 and 3 respectively. Is it clear, sir? Is it clear? ஆனா டைப் B ல பாருங்களேன், டைப் B ல upperல 2 terminal, downல 2 terminal. Is it clear? Is it visible? Clearly visible to everyone? Is it clearly visible to everyone? Yes, sir. Okay. Your type A and type B connectors are polarized connectors. Note பண்ணிக்கோ. Polarized. What it means? Reverse பண்ணி connect பண்ண முடியுமா இந்த ரெண்டு connectors உங்களால? No, sir. No. So therefore it is called what? Polarized. உங்ககிட்ட நான் polarized connector இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? USB ல லேட்டஸ்டா இருக்கு. நான் polarized C types. டைப் சி, டைப் சி. ஓகேவா? நிறைய டைப் இருக்கு கண்ணா. இதுல மினி, அப்புறம் இங்க மைக்ரோ. இந்த மைக்ரோ தான் நம்ம எங்க யூஸ் பண்றோம்? காலைல பல்லு கூட விளக்க மாட்டோம், எந்திரிச்சிடுவேன். இதுல எது இந்த ரெண்டுல எதை யூஸ் பண்ணுவேன்? கரெக்டா சொல்லு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, நிறைய பேர் லெஃப்ட் ஆயிராத. அப்புறம் we will lose interest. கரெக்டா சொல்லு பார்க்கலாம். இது ஒரு வைவா கொஸ்டின் வச்சுக்கோ. இந்த ரெண்டு கனெக்டர்ல எந்த கனெக்டர் உன்னோட மொபைல் சார்ஜர்ல இருக்கு? சார் எல்லாருமே இப்ப டைப் சி தான். எல்லாருமே டைப் சி. சரி, அப்ப உங்க அப்பா போன்ல எது இருக்கு? டைப் பி சார். கரெக்டா சொன்னா பாரு. அவங்க அப்பா கிட்ட ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கும், டைப் பி தான் இருக்கும். இஸ் இட் கிளியர் சார்? இஸ் இட் கிளியர்? இது எங்க சார்? பி கிளாஸ் மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும். இந்த கனெக்டர் எங்க யூஸ் பண்ற? நோட் MCU. அப்பா சிவபாலா மனச குளிர வச்சுட்டான். எங்கிட்ட இருக்க நோட் MCUல கூட டைப் பி தான் இருக்கு. தேங்க்யூ சிவபாலா. சிவபாலா அது கூட சேர்ந்து இதுக்கு ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். இல்ல நீ சொல்லாத, நீ ஏ கிளாஸா? பி கிளாஸ்ல யாரோ ஒருத்தவங்க இந்த கனெக்டர் எங்க யூஸ் பண்ற?
Any idea? Any idea? Any idea? No idea. கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லு. சரியா? So in type A, type B ல micro இருக்கு, mini micro இல்ல இது actually mini. Sorry, I am sorry to this. It is mini. Okay வா? Then type A, type A mini இது type B mini. இது type A micro, இது type B. மைக்ரோவே இது மைக்ரோக்கு தான் மிக்கோன்னு போட்டான். சரியா? ஓகே. ஸோ இந்த சைசஸ் வந்து நீ கொஞ்சம் இந்த மினி அண்ட் மைக்ரோ மட்டும் பாரு. டிஜிட்டல் கேமராலெல்லாம் மினி யூஸ் பண்ணுவோம், நம்ம மொபைல்ல யூஸ் பண்றதெல்லாம் மைக்ரோ. Nowadays we are using only type C in the new mobile phones. Is it clear? Is it clear, sir? Is it clear? Okay. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், ரெண்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியாது, கனெக்ட் பண்ணவும் கூடாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இது என்ன ரீசன் நீ தான் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? தென் யூஎஸ்பி சிக்னல் we are using differential signal. differential signalனா என்னன்னு கொஞ்சம் படிச்சுட்டு வரணும். தென் NRZI நோட் பண்ணிக்கோ. NRZI அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வரணும். ஓகேவா? then what we are going to discuss, then we are going to discuss about the USB signal. This part I will teach. Okay, then bit stuffing we will teach. Then what else we will teach? உனக்கு சின்ன அசைன்மென்ட் கொடுக்குறேன். சரியா? USB communication நான் சொல்லி கொடுத்துறேன். டைப் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம டிஸ்கஷன் முடிஞ்சிடும். யூஎஸ்பியில் அவ்வளோதான் இருக்கு, ஆனா நிறைய இருக்கு யூஎஸ்பியில், நீ படிக்கணும். ஓகேவா? இந்த டேட்டா ஃபார்மேட் எல்லாம் இஃப் யூ வாண்ட் we will teach, இல்லைன்னா யூ கேன் ரெஃபர் த ஹேண்ட் அவுட் அண்ட் யூ கேன் ஸ்டடி த டேட்டா ஃபார்மேட். சிம்பிளா தான் இருக்கும். இவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்கும், இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் எதுக்கு யூஸ் பண்றோம்னு இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் தியரி. யூ பீப்புள் கேன் ஸ்டடி as a செல்ஃப் ஸ்டடி. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். we will teach up to this data 4 types வரைக்கும் we will cover. ஓகேவா? உனக்கு என்ன அசைன்மென்ட் கொடுத்துருக்க, you need to study what is this differential signal னா என்ன, NRZI னா என்ன. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு வா. நெக்ஸ்ட் கிளாஸ் we will finish the remaining USB portion and we will have your theory unit test after Diwali holidays. So holidaysல பட்டாசு வெடி, கொஞ்சம் யூனிட் டெஸ்ட் படி. But test portion is module 2 start to USB. Is it clear to everyone? Is it clear to everyone? Representatives, please note down the syllabus. Up to USB, you have your theory unit test 1. Thank you very much. Happy Deepavali. பார்த்து பட்டாசு வெடிக்கவும். வெடிக்கும் போது சர்க்கஸ் பண்ண வேண்டாம், செல்ஃபி எடுத்துக்கொண்டே வெடிக்க வேண்டாம். ஓகேவா? கொஞ்சம் இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன் பாரு, இந்த ட்ரென்ச் கிட்ட எல்லாம் போய் வெடிக்காத, அதுல நிறைய, அதே மாதிரி டாய்லெட் பக்கத்துல வெடிக்காத, செப்டிக் டேங்க் கிட்ட நிறைய கேசஸ் இருக்கு, வெடிச்சதுன்னா பிளாஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் பார்த்து சேஃபா வெடி, கை கால பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா முடிஞ்ச உடனே யூனிட் டெஸ்ட் எழுதணும், அதுக்கு மெடிக்கல் லீவ் எல்லாம் கேட்காத. ஓகே, வேற என்ன சார், வேற ஏதாவது நான் சொல்லணுமா?